அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பெருமாள் என்று சொன்னதும் முதலில் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திருப்பதி பெருமாள் தான். அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் பெருமாள் கோவில் என்று சொன்னதும் அனைவருக்கும் ஞாபகம் வருவது ஸ்வர்ணகிரி வெங்கடேஸ்வரா கோவில் தாங்க. இந்த கோவிலில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் மறைஞ்சிருக்குது. அது என்னென்னு தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா பெருமாளை போற்றி போற்றி என்ற மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் புவனகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸ்வர்ணகிரி கோவில். வெங்கடேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான இந்து கோவில் தாங்க இது ஆன்மீக மகத்துவம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாகவும் கருதப்படுது. ஹைதராபாத்தில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமைதியான மானேப்பள்ளி மலைகளில் அமைந்துள்ள இந்த கோவில் இயற்கையியலில் கொஞ்சம் இடமாக மட்டுமின்றி தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிக அழகான பாலாஜி கோவில்களில் ஒன்றாகவும் திகழுதுங்க. கோவிலின் பகுதி பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டு இன்னும் சில பகுதிகள் கட்டப்பட்டு வருவதால் இது ஒரு நம்பிக்கைக்குரிய ஆன்மீக தலமாக விளங்குது. அது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து விரிவடையுதுங்க. கோவிலின் அஸ்திவாரம் மற்றும் நடந்து வரும் மேம்பாடுகள் வளர்ந்து வரும் யாத்திரை தலத்தின் படத்தை வரையுதுங்க. இது பாரம்பரியத்தை கட்டடக்கலை புதுமைகளுடன் இணைக்குது. பார்வையாளர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை உறுதியளிக்குதுங்க. ஸ்வர்ணகிரி கோவில் ஆன்மீக புகலிடமாக மட்டுமல்லாமல் இந்து தொன்மங்கள் மற்றும் பாரம்பரியங்களில் ஆழமாக வேரூன்றிய செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தின் கலங்கரை விளக்கமாகவும் செயல்படுது. கோயிலின் அடித்தளம் திரேதாயுகத்திற்கு முந்தையதுங்க. இது இந்து மதத்தின் ஆன்மீக கதைகளில் ஆழமாக உட்பொதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாறு ஆண்டுதோறும் பல திருவிழாக்களுடன் கொண்டாடப்படுது. மிக முக்கியமானதுங்க பிரம்மோற்சவம். மார்ச் அல்லது ஏப்ரலில் நடைபெறும் இந்த 10 நாள் திருவிழா மத மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் வரிசையை உள்ளடக்கியது. நாடு முழுவதும் உள்ள பக்தர்களை அதன் பிரம்மாண்டத்தில் பங்கேற்க ஈர்க்குதுங்க. இந்த கோவிலில் 4 ராஜகோபுரங்களுடன் கூடிய திராவிட கட்டட கலையில் அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் இந்த கோவிலை 9 ஆண்டுகளுக்கும் மேலான மனைப்பள்ளி குடும்பம் கட்டி வந்தாங்க. மேலும் பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் வசந்த காலத்தில் கொண்டாடப்படுது. வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மற்றும் தீபாவளி பண்டிகைகள் இந்த கோவிலில் விமரிசையாக கொண்டாடப்படுது. இந்த கூறுகள் கூட்டாக கோவிலின் வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுதுங்க. இது ஆன்மீக வழிபாடு மற்றும் கலாச்சார சுற்றுலா ஆகிய இரண்டிற்குமே ஒரு முக்கிய தலமாக அமையுது. மேலும் இந்த கோவிலானது காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்குங்க. ஹைதராபாத்தில் இருந்து சாலை வழியாக கோயிலை அணுகலாம். புவனகிரிக்கு நீங்கள் ஓட்டலாம் அல்லது உள்ளூர் பேருந்துகள்லையும் செல்லலாம். அருகில் உள்ள ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் ஹைதராபாத்தில் இருக்குதுங்க. இந்த கோவிலில் 4 கம்பீரமான ராஜகோபுரங்கள் இருக்குது. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒன்று அதன் புனித இருப்பை மேம்படுத்தும் ஒரு சமச்சீர் மற்றும் திணிப்பான வெளிப்புறத்தை உருவாக்குது. கருவறையின் மேல் 5 அடுக்கு விமான கோபுரமும் உயர்ந்து நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டு கோவிலின் ஆன்மீக உச்சத்தை விளக்குதுங்க. மேலும் கோவிலின் மையத்தில் 12 அடி உயர கருப்பு கிரானைட் வெங்கடேஸ்வராவின் சிலை இருக்குதுங்க. இது தங்கம் மற்றும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இது தெலுங்கானாவில் மிக பெரியது. தெய்வத்தை சுற்றி மகா மண்டபம், கல்யாண மண்டபம், யாகசாலை போன்ற பல்வேறு மண்டபங்கள் பல மத சடங்குகள் மற்றும் கூட்டங்களுக்கு சேவை செய்யுதுங்க. 120 அடி உயரமுள்ள ஹனுமான மண்டபத்தில் 40 அடி ஒற்றைக்கல் அனுமனின் சிலையும் இருக்குது. இது கோவிலின் காவிய அளவு மற்றும் விவரங்களுக்கு அர்ப்பணிப்பை காட்டுது. கோயிலின் பிரம்மாண்டமான வெண்கல மணி சுமார் 1.5 டன் எடை கொண்டது. அதன் கட்டிடக்கலை லட்சியத்தின் மகத்துவத்தை எதிரொலிக்கும் வகையில் இந்தியாவின் 2வது பெரிய மணியாக இருக்குதுங்க. இந்த கூறுகள் பல்லவ, விஜயநகர, சோழ மற்றும் சாளுக்கிய பாணிகளின் கலவையை பிரதிபலிக்குது. ஒவ்வொன்றும் கோயிலின் பெருமை மற்றும் ஆன்மீக கவர்ச்சிக்கு பங்களிக்குதுங்க. மேலும் ஸ்வர்ணகிரி கோயிலின் கட்டுமானமானது பாரம்பரிய கைவினை திறன் மற்றும் கட்டிடக்கலை கண்டுபிடிப்புகளின் உன்னதமான கலவையை காட்டுது. கைவினைஞர்கள் மற்றும் கட்டுமான செயல்முறைகள் பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம்.
அதாவது பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கைவினைஞர்கள் இந்தியா முழுவதிலும் இருந்து தனித்துவமான திறன்களை கொண்டு கோயிலின் மாறுபட்ட அழகியலுக்கு பங்களிக்குது. சமத்துவ சிலை குறித்த பணிக்காக புகழ்பெற்ற TNV பிரசாத் ஸ்தபதியின் நிபுணர் மேற்பார்வையில் இந்த திட்டம் இருக்குதுங்க. நவீன கட்டிடக்கலை கூறுகளை ஒருங்கிணைத்து பாரம்பரிய சிற்ப நுட்பங்கள் பாதுகாக்கப்படுவதை அவரது தலைமை உறுதி செய்துங்க. மேலும் கட்டுமானமானது சிமெண்ட் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக நீண்ட ஆயுளையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்யும் பழமையான கல் செதுக்குதல் மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கும் முறைகளை நம்பியுள்ளது. பிரதான தெய்வம் 12 அடி உயரமுள்ள வெங்கடேஸ்வரா சிலை கருப்பு கிரைனைட்டால் வடிவமைக்கப்பட்டு தங்கம் மற்றும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது நேர்த்தியான கைவினை திறனை எடுத்துக்காட்டுதுங்க. ஸ்ரீ ஜல நாராயண சுவாமி சந்நிதி மற்றும் ஸ்ரீ வாரி பாதபீடமும் போன்ற கோவிலின் சில பகுதிகள் ஏற்கனவே பார்வையாளர்களை வசீகரித்து வரும் நிலையில் அன்னதான சத்திரம் மற்றும் கல்யாண மண்டபம் போன்ற மற்ற பகுதிகள் இன்னும் கட்டப்பட்டு வருதுங்க. இந்த கட்டுமானமானது கோவிலின் கவர்ச்சியையும் சமூகத்தின் எதிர்பார்ப்பையும் கூட்டி நடந்து கொண்டிருக்கும் படைப்பு செயல்முறையை பார்வையாளர்களை காண அனுமதிக்குதுங்க. ஸ்வர்ணகிரி கோவில் இன்னும் கட்டுமானத்தில் இருக்கும்போது பக்தர்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கிய ஆன்மீக மையமாக அதன் எதிர்கால சாத்தியக்கூறுகளை ஒரு பார்வையை வழங்குதுங்க. மானேப்பள்ளி குடும்பத்திற்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த கோவிலின் இருப்பிடம் மற்றும் அணுகல் ஆகியவை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து நடந்து வரும் சாலை கட்டுமானங்களால் மேம்படுத்தப்பட்டு பக்தர்கள் எளிதாக அணுகுவதை உறுதி செய்துங்க. கோவில் வளாகத்தில் பல புதிய கட்டமைப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த பதிவுல ஸ்வர்ணகிரி கோவிலின் முக்கியத்துவத்தை, அதன் ஆழமான வேரூன்றிய வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் முதல் அதன் அற்புதமான கட்டிடக்கலை வடிவமைப்பு வரை பாரம்பரியம் மற்றும் புதுமைகளின் இணக்கமான கலவையை வெளிப்படுத்துது. மானேப்பள்ளி மலைகளின் அமைதியான பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவில் ஆன்மீக கலங்கரை விளக்கமாக மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியான கட்டுமானம் மற்றும் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் திறமையான கைவினைஞர்கள் மற்றும் தொலைநோக்கு திட்டமிடலுக்கும் சான்றாக விளங்குது. இந்த பண்புக்கூறுகள் தென்னிந்தியாவில் மிகவும் மதிக்கப்படும் ஆன்மீக தலங்களில் ஒன்றாக மாறுவதற்கான அதன் திறனை அடிக்கோடிட்டு காட்டுதுங்க. பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை அதன் புனிதமான சூழலில் பங்கேற்க அளிக்குது. ஸ்வர்ணகிரி கோவில் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதால் அதன் முழு நிறைவுக்கான எதிர்பார்ப்பு ஆன்மீக ஆய்வு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தின் புதிய பரிணாமங்களை திறக்க உறுதியளிக்குதுங்க. கோவிலின் வளர்ச்சி பல்வேறு சமூகங்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் மற்றும் அதன் கைவினைஞர்களின் நுட்பமான கைவினை திறன் ஆகியவற்றால் குறிக்கப்படுது. பாரம்பரியமும் நவீனமும் ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குவதற்காக ஒரு எதிர்காலத்தை சுட்டிக்காட்டுது. ஆன்மீக புனிதம், கட்டிடக்கலை, மகத்துவம் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றின் கலவையானது. ஸ்வர்ணகிரி கோவில் ஒரு குறிப்பிடத்தக்க யாத்திரை ஸ்தலமாக இருப்பது மட்டுமல்லாமல் தெலுங்கானாவின் கலாச்சார நிலப்பரப்பை உயர்த்தி எண்ணற்ற நபர்களின் ஆன்மீக அபிலாசைகளை பல ஆண்டுகளாக வளர்க்குதுங்க. தொடர்ந்து இந்த பதிவில் பெருமாள் வழிபாடு குறித்து பார்க்கலாம். வறுமை நீங்கி வீட்டில் செல்வம் செழிக்க பெருமாள் வழிபாடு நாம் எப்படி செய்யணும்? சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது தான் வழக்கம். இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்குதுங்க. திருமலை வெங்கடேச பெருமாளின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும். சிலர் வெங்கடேச பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு. துளசி தலங்களால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கிட்டு பூஜை செய்வதானால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சலித்து மாவினாலே விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. வெங்கடாஜலபதிக்கு நிவேதனம் செய்யும் பொருட்கள்ல சர்க்கரை பொங்கல் மற்றும் வடை இடம்பெறுவதுண்டு. சிலர் பாயாசமும் படைப்பாங்க. வெண்ணையும் சர்க்கரையும் கலந்த கலவையான நவநீதமும் படைப்பதுண்டு. அன்புடன் இலையை அர்ப்பணித்தாலும் ஏற்பேன் என்று கீதையில கண்ணன் கூறியது இங்கே கருதத்தக்கதுங்க. பெருமாளுக்கு படையலிட்டு பூஜை செய்யும் போது உறவினர்களையும் நண்பர்களையும் அழைப்பது தான் மரபு. எல்லோரும் பக்தி பெருக்குடன் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட வேண்டுங்க. மேலும் புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதி வெங்கடேச பெருமாளை நினைத்து வழிபடும்
விழாவானதால் அன்று வீட்டிலுள்ள பிள்ளைகளின் நெற்றியில நாமமிட வேண்டும். அவர்கள் கையில் நாமமிட்ட பாத்திரம் ஒன்றை அடித்து 4-5 வீடுகளுக்கு சென்று பிக்சை எடுத்து வர சொல்ல வேண்டும். பூஜை முடிந்த பிறகு பக்தி பாடல்களை பாடி வணங்கி வழிபாடு செய்வாங்க. பிறகு வீட்டிற்கு வந்துள்ள விருந்தினர்களுக்கு உணவளித்து தாம்பூலம் கொடுப்பாங்க. இப்படி அவரவர் இருப்பிடத்திலேயே கோவிந்தா என்ற திருநாமத்தை கூறியபடி இருந்தால் திருமாலே அந்த இல்லத்துக்கு எழுந்தருள்வார் என்பது நம்பிக்கையாக இருக்குதுங்க. இதுவரைக்கும் ஸ்வர்ணகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.